கிளம்பு. வேண விஸ்வா, சொன்னா கேளு. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். உன் அக்கா வேணும்னு நினைச்சனா இவ வாங்கின 10 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவளை கூட்டிட்டு போ. வா. தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல கையடா. என்னடா யார் மேல கை வச்சிட்டு இருக்க? ஏய் தேவகி, உள்ள நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. போடா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உங்க பணத்தை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துறேன். ப்ளீஸ். அதுக்காக நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன். விஸ்வா, ஒரு நிமிஷம். அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. திடீர்னு 10 லட்சத்தை கொடுக்க சொன்னா அவ எப்படி கொடுப்பா? அதான் இவ என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்றாள்ல. உனக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளு. உன்னால அந்த 10 லட்சம் ரூபாவை புரட்ட முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீ பணமே தர வேணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சித்தப்பா, அதை கொடுங்க. இது என்னன்னு தெரியுதா? உன் தங்கச்சி இனிமே எனக்கு வேணவே வேணான்னு என் வீட்டு வேலைக்காரன் கர்ணா அவன் கையெழுத்து போட்டு கொடுத்த டைவர்ஸ் நோட்டீஸ். இதுல உன் தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நீ அந்த 10 லட்சம் பணத்தையும் எனக்கு கொடுக்கவே வேணாம்.